இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருவாதவூரில் இருக்க திருவாசக கூடலில் தான் இருக்கோம். இது அரண்பணி அறக்கட்டளை எடுத்து நடத்திட்டுருக்காங்க. பவானி சிவத்தியாகராசன் ஐயா தான் இந்த முன்னெடுப்பை எடுத்து நடத்திட்டுருக்காங்க. அப்பர் பெருமானோட கூற்றுப்படி என் கடன் பணி செய்து கிடப்பதே, அதாவது என்னோட பிறவி எதுக்கு அப்படின்னா இறைவனுக்கு பணி செய்கிறது தான் அப்படின்னு தான் அப்பர் பெருமான் சொல்லியிருக்காரு. அதையே முன்னெடுத்து பவானி சிவத்தியாகராசன் செய்த வேலை ரொம்ப பெரும் பணி. ஏன்னா இந்த திருவாசக கூடல் ஒரு நாள் மட்டும் திருவாசகம் பாடுறது கிடையாது. வருஷத்தில் 365 நாளும் திருவாசகம் பாடிக்கிட்டே இருக்காங்க. அதாவது மாணிக்க வாசகருக்கு திருவாசகம் தினமும் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட ஒரு பெரிய ஆசை. அதனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 365 நாளும் ஒவ்வொரு குழு, அதாவது அடியார்கள் குழு ஏற்கனவே நியமிக்கப்பட்டு அவங்க பாடிட்டுருக்காங்க. இந்த வருஷம் அதில் பாடுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருந்தது. எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது அது எப்படி இருக்குது அப்படின்னா, முதல் நாள் இரவே போயிடணும். அங்கே போனதுக்கப்புறம் நைட் சாப்பாடு, அதாவது தங்கிறதுக்கு பெண்களுக்கு ஒரு அறை, ஆண்களுக்கு ஒரு அறை, எல்லாமே ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய வேலைன்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு முழு புத்தகத்தையும் திருவாசகம் படிக்கிறதுன்றது அது எப்படி இருந்துச்சு அப்படின்றது கண்டிப்பாக என்னால் விளக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒவ்வொரு உயிருக்கும், பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் நிறைவு தன்னோட மனசுக்குள்ளேருந்து நிகழணும். அது வெளியில் என்ன பொருள் இருக்கோ இல்லையோ, என்ன கிடச்சிருக்கோ கிடைக்கலையோ, ஆனாலும் அந்த நிறைவுன்றது உள்ளுக்குள்ளே நிகழணும் அப்படின்றது தான் சைவம் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்குது. ஒவ்வொரு உயிருக்கும் அந்த நிறைவு ஒவ்வொரு பிறப்புலையும் கிடைக்கணுன்றது தான். நம்ம அதை முன்னெடுத்து செய்யணும் அப்படின்றது தான் எனக்கும் தோணுது.